அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்பிஓவில் சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீமில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் சூஸ் பண்ணவங்களுக்கான டாஸ்க் போயிட்டுருக்கு. அதில் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணாதவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. அதில் டுடே டாஸ்க்கை டச் பண்ணி டாஸ்க் 1 கோ டுன்னு இருக்கும், அதை கொடுங்க. அதில் ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லி காட்டும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதில் வேறு எதையுமே நீங்கள் கிளிக் பண்ண வேணாம். 20 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே கோ டு டாஸ்க் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களோட அமேசான் அஃபீஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் அண்டு டைட்டில் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்ப டெஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டாக் ஜெம் ரிவ்யூஸ் அதை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுதான் நம்மளோட டாஸ்க்கு. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட்டு ஷேர் பண்ணி அதில் லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். உங்கள் அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அப்ளையன்சஸில் ஒரு வாஷிங் மிஷின் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நேம் தெரிகிற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக என்ன பண்ணணுன்னா நல்லா ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போது நீங்கள் அங்கே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறப்ப டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதிலே உள்ள மேலே அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை காப்பி பண்ணிக்கலாம். அதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இங்கே காப்பி பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஃபேஸ்புக் பேஜுக்குள்ளே போயிடுங்க. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி போஸ்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது செலக்ட் பண்ணி சே சம்திங் அபவுட் திஸ் ஃபோட்டோன்னு இருக்கும். அதில் நீங்கள் அங்கே காப்பி பண்ணதை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்னா அதையுமே நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஹேஷ்டாக் சிம்பிளையும் ஜெம் ரிவ்யூஸ் அதை கண்டிப்பாக டைப் பண்ண மறக்கக்கூடாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே ப்ராடக்ட் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். நீங்கள் ஷேர்னு கொடுக்கணும். ஷேர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் போஸ்ட் இங்கே போஸ்டிங் ஆகி ஃபேஸ்புக்கில் போஸ்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் அதில் நீங்கள் ஒன்ஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிவிட்டு கீழே ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்பிஓ போர்ட்டலில் போய் பேஸ்ட் பண்ண போகிறோம். இதில் ஷேர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்துட்டிங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக உங்களோட எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் டுடே டாஸ்க் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் ஐடிஜிடியில் டைட்டில் கேட்கும். அங்கே நீங்கள் ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் டைப்பில் ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்கே காப்பி பண்ண யூஆர்எல் லிங்க்கை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணி கீழே அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேயும் பார்த்துக்கோங்க. டாஸ்க் வாலெட் செக் பண்ண முடியல தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி அதில் இன்றைக்கி டாஸ்க் முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் அதில் கிரெடிட் ஆகிருக்கு. இன்றைக்கி 15 ருபீஸ் கிரெடிட் ஆகிருக்கு. இது ப்ரொமோஷன் டீம் அப்படிங்கிறதுனால 15 ருபீஸ் கிரெடிட் ஆகிருக்கு. தேங்க்யூ.